ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சீனாவின் முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பலான லியோனிங் கப்பலை சீனாவிடம் இருந்து ரஷ்யா திரும்ப வாங்கணும் அப்படின்னு கோரிக்கை எழ ஆரம்பிச்சிருக்கு. நீங்க கூட நினைக்கலாம், எதற்காக சீன விமானம் தாங்கி போர்க்கப்பலை ரஷ்யா திரும்ப வாங்கணும் அப்படின்னு கோரிக்கை எழுது அப்படின்னு. சீனா எப்படி தன்னுடைய முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பலை உருவாக்குனாங்க, தன்னுடைய முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பலை உருவாக்குறதுக்கு என்னென்ன ஏமாத்து வேலைகளை சீனா செஞ்சிருக்கு, எதற்காக ரஷ்யா இந்த கப்பலை திருப்பி வாங்கணும் அப்படின்னு கோரிக்கை எழ ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா ஹெலினா ஆன்டி டேங்க் கைடட் மிசைலை ஹை ஆல்டிடியூட் பகுதியில் சோதிக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. எதற்காக இந்த மிசைலை ஹை ஆல்டிடியூட் பகுதியில் சோதிக்கிறாங்க, ஹெலினா ஆன்டி டேங்க் மிசைலோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், ஜெட் மோஷன் ஆட்டோமேஷன் சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் இந்திய ராணுவத்திற்கு தேவையான லாய்டரிங் யூனிட்ஸை டெவலப் செஞ்சிருக்காங்க. லாய்டரிங் யூனிட்ஸ்னா என்ன, இந்த நிறுவனம் தயாரிச்சிருக்க லாய்டரிங் யூனிட்ஸோட செயல்திறன் என்ன, இந்த சிஸ்டங்களை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சில மாதங்களுக்கு முன்பு சீனா தன்னுடைய மூன்றாவது விமானம் தாங்கி போர்க்கப்பலான ஃபிஜியாங் விமானம் தாங்கி போர்க்கப்பலை லான்ச் செஞ்சாங்க. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் தான் அமெரிக்காவுக்கு வெளியே கட்டப்பட்ட முதல் சூப்பர் கேரியர் விமானம் தாங்கி போர்க்கப்பல். அதாவது 80,000 டன்னுக்கும் அதிக எடை கொண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பலை சூப்பர் கேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சீனா 2012வது வருடம் தான் லியோனிங் அப்படிங்கிற தன்னுடைய முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பலை படையில் இணைச்சாங்க. இந்த கப்பல் சோவியத் யூனியனால் உருவாக்கப்பட்ட ஒரு 43,000 டன் விமானம் தாங்கி போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பல் கமிஷன் செய்யப்பட்டவுடன் முதல்ல சென்காகோ ஐலண்ட் பகுதியில் டிப்ளாய் செய்யப்பட்டது. இந்த சென்காகோ தீவு பகுதியை சீனா மற்றும் ஜப்பான் இந்த இரண்டு நாடுகளுமே உரிமை கோரி வர்றாங்க. இந்த பகுதியில தன்னுடைய முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பலை டிப்ளாய் செய்து ஜப்பானுக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்னால அதிகபட்சமா 7,130 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். இந்த கப்பலால் தொடர்ந்து 45 நாட்கள் கடற்பயணம் செய்ய முடியும். லியோனிங் போர்க்கப்பல்னால அதிகபட்சமா 59 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். சீனாவின் லியோனிங் விமானம் தாங்கி போர்க்கப்பல் சோவியத் யூனியனால் உருவாக்கப்பட்ட குஸ்னிட்ஸ்கோவா கிளாஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர். சீனா 1998ல உக்ரைனிடமிருந்து இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலை வாங்கினாங்க. 1992ல சோவியத் யூனியன் உடைந்த பிறகு உக்ரைனும் ரஷ்யாவும் சோவியத் கடற்படையின் பிளாக் சீ ஃபிளீட்டை இரண்டாக பிரிச்சாங்க. அப்படி பிரிக்கும் பொழுது சில கப்பல்கள் ரஷ்யா தனக்கு எடுத்துக்கொண்டது, சில கப்பல்களை உக்ரைனுக்கு கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் தான் ஜிரினோஸ்கி விமானம் தாங்கி போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பலை தான் உக்ரைன் சீனாவிற்கு விற்பனை செஞ்சாங்க. சீனா இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலை முதல்ல உக்ரைனிடமிருந்து வாங்கும் பொழுது இதை ராணுவ பயன்பாட்டிற்காக வாங்கவில்லை. சீனா இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலை ஒரு மிகப்பெரிய மிதக்கும் கசினோ சூதாட்ட விடுதியா மாத்த போறதா சொல்லி வாங்கினாங்க. சீனா உக்ரைனிடமிருந்து அந்த கப்பலை வாங்கும் பொழுது கிட்டத்தட்ட 69% அந்த கப்பல் கட்டி முடிக்கப்பட்டிருந்தது. சீனா அந்த கப்பலை ராணுவ பயன்பாட்டிற்காக வாங்காததுனால உக்ரைன் இந்த கப்பலை மிகவும் விலை குறைவா சீனாவிற்கு விற்பனை செஞ்சாங்க. ஆனா சீனா அந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலை கட்டி முடித்து தன்னுடைய முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பலா படையில் இணைச்சாங்க. சீனா தன்னுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பலின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு பல முயற்சிகளை செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் ரஷ்யாவை சேர்ந்த சில முக்கியமான அரசியல்வாதிகள் சீனாவின் லியோனிங் போர்க்கப்பலை ரஷ்யா திரும்ப வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு காரணம் லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் ரஷ்யா கட்சியை தொடங்கிய விளாடிமிர் ஜிரினோஸ்கி அவர்களின் பேர்ல தான் இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் முதல்ல உருவாக்கப்பட்டது. அதனால தங்கள் கட்சியை உருவாக்கிய தலைவரின் பேர்ல உள்ள விமானம் தாங்கி போர்க்கப்பலை ரஷ்யா திரும்ப சீனாவிடம் இருந்து வாங்கணும் அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. சீனாவிடம் இருந்து விமானம் தாங்கி போர்க்கப்பலை வாங்கி கருங்கடல் பகுதியில ரஷ்யா டிப்ளாய்
செய்யணும் அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா சீனாவிற்கு சொந்தமாக எந்த அறிவும் கிடையாது. அடுத்தவர்களை பார்த்து காப்பி அடிக்கிறது தான் அவங்க முதல்ல இருந்தே செஞ்சிட்டு இருக்காங்க. இதுல இருந்து சீனாவுடைய தராதரம் என்ன அப்படிங்கிறது தெரிய வருது. உண்மையிலே ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலை தன்னுடைய படையில் இணைக்கணும்னா முறையான வழியில அவங்க வாங்கி இருக்கணும். அதற்கு பதில் நாங்க இத சூதாட்ட விடுதியா மாத்த போறோம் அப்படின்னு பொய் சொல்லி உக்ரைனிடம் இருந்து வாங்கிட்டு அதை விமானம் தாங்கி போர்க்கப்பலா மாற்றி இருக்காங்க. இதுதான் சீனாவுடைய உண்மையான முகம். அவங்க எல்லா விஷயத்தையுமே வெளியில் வேற மாதிரி சொல்லுவாங்க, ஆனா அவங்க மனதுல வேறொரு விஷயத்தை வச்சுட்டு செயல்படுவாங்க. சீனாவிடம் இருந்து லியோனிங் விமானம் தாங்கி போர்க்கப்பலை திரும்ப வாங்கணும் அப்படிங்கிற செய்தி ரஷ்ய ஊடகங்கள்ல சமீபத்துல வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட். உக்ரைன் ரஷ்யா போருக்கு பிறகு இந்தியா ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸ், லாய்டரிங் யூனிட்ஸ் போன்ற ஆயுதங்கள்ல அதிக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. சமீபத்துல டிஆர்டிஓ ஹெலினா அப்படிங்கிற ஆன்டி டேங்க் கைடட் மிசைல ஹை ஆல்டிடியூட் பகுதியில வச்சு சோதிக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. ஏற்கனவே இந்த மிசைலோட அனைத்து கட்ட சோதனைகளும் முடிக்கப்பட்டாலும் ஹை ஆல்டிடியூட் பகுதியில இந்த மிசைலோட செயல்திறனை அதிகரிப்பதற்கு டிஆர்டிஓ முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. முதல்ல இந்தியா இந்த ஆன்டி டேங்க் கைடட் மிசைல அட்வான்ஸ் லைட் ஹெலிகாப்டர்கள்ல இருந்து லான்ச் செய்து சோதனை செஞ்சாங்க. இந்த மிசைல தற்போது இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள ஏல்ஹெச் ருத்ரா ஹெலிகாப்டர் மற்றும் பிரசாந்த் லைட் காம்பேட் ஹெலிகாப்டர்கள்ல இணைக்க இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. ஹெலினா ஆன்டி டேங்க் கைடட் மிசைல டிஆர்டிஓ டிசைன் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. ஒரு ஹெலினா மிசைலோட விலை 1 கோடி ரூபாய். ஹெலினா ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் 43 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த மிசைல்னால 8 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று எதிரிகள் டேங்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். ஹெலினா மிசைல்னால குறைந்தபட்சமா 7 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 10 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டேங்குகளை தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல்னால 828 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணித்து சென்று டேங்குகளை தாக்க முடியும். ஹெலினா மிசைலை டார்கெட்டை நோக்கி வழி நடத்துவதற்கு இமேஜ் இன்ஃப்ராரெட் சீக்கர்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஹெலினா மிசைல் உலகின் தலை சிறந்த ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்கள்ல ஒன்று. இந்த மிசைல் ஃபயர் அண்ட் ஃபர்கெட் பிரின்சிபல்ல வேலை செய்து, அதாவது ஹெலினா மிசைல லான்ச் செஞ்சிட்டோம்னா இந்த மிசைல்ல இருக்கக்கூடிய சென்சார்களை பயன்படுத்தி தன்னிச்சையாகவே டார்கெட்டை கண்டுபிடித்து தாக்கி அளிக்கும். இந்த மிசைல ஹை ஆல்டிடியூட் பகுதியில சோதிப்பதற்கு முக்கிய காரணம் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில டிப்ளாய் செஞ்சிருக்க அட்டாக் ஹெலிகாப்டர்கள்ல இந்த மிசைல்களை அதிக அளவுல பயன்படுத்த இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இதன் மூலமா இந்த மிசைலை பயன்படுத்தி யுத்த நேரத்துல இந்திய எல்லைக்குள் ஊடுருவி வரும் சீன டேங்குகளை தாக்குவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட். ஜெட் மோஷன் ஆட்டோமேஷன் சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் சில லாய்டரிங் யூனிட்ஸ் இந்திய ராணுவம் மற்றும் இந்திய விமானப்படைக்கு வழங்கியிருக்காங்க. இந்த லாய்டரிங் யூனிட்ஸ் இந்திய ராணுவம் மற்றும் இந்திய விமானப்படை சோதிக்க உள்ளாங்க. ஜெட் மோஷன் ஆட்டோமேஷன் சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட் இந்த லாய்டரிங் யூனிட்ட கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாயில உருவாக்கி இருக்காங்க. இது தற்போது ஐடிஇஎக்ஸ் நிறுவனத்திடமிருந்து இந்தியா வாங்கியிருக்க லாய்டரிங் யூனிட்ஸை விட மிகவும் விலை குறைவானது. ஜெட் மோஷன் ஆட்டோமேஷன் சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் சோலார் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் நிறுவனத்தால் நடத்தப்படும் ஒரு நிறுவனம். ஜெட் மோஷன் நிறுவனம் உருவாக்கி இருக்க லாய்டரிங் யூனிட்ஸ்க்கு திரினேதா அப்படின்னு பெயரிட்டு இருக்காங்க. இந்த லாய்டரிங் யூனிட்ஸ் தற்போது இந்திய தரைப்படை ஹை ஆல்டிடியூட் பகுதியில சோதித்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சோதனையில திரினேதா லாய்டரிங் யூனிட்ஸ் மிக சிறப்பா செயல்பட்டதா இந்திய ராணுவம் சொல்லியிருக்காங்க. திரினேதா லாய்டரிங் யூனிட்ஸ் 5.5 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த லாய்டரிங் யூனிட்ஸ்னால 1 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். லாய்டரிங் யூனிட் அப்படின்னா தற்கொலை ட்ரோன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த தற்கொலை ட்ரோன்கள்ல டார்கெட்டை முன்கூட்டியே ஃபீட் செய்ய முடியும். அப்படி ஃபீட் செய்யப்பட்ட டார்கெட்டை இந்த ட்ரோன்ல இருக்கக்கூடிய சென்சார் உதவியோடு கண்டுபிடிக்கும். கண்டுபிடித்தவுடன் இந்த ட்ரோன்கள் டார்கெட் மீது மோதி தாக்குதல் நடத்தும். திரினேதா லாய்டரிங் யூனிட்ஸ்னால அதிகபட்சமா 15 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த லாய்டரிங் யூனிட்ஸ்னால கிட்டத்தட்ட 60 நிமிடம் வரைக்கும் தொடர்ந்து பறக்க முடியும். திரினேதா லாய்டரிங் யூனிட்ஸ்னால 72 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். தற்போது இந்தியா லாய்டரிங் யூனிட்ஸ் மற்றும் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல இந்திய படையில் இணைப்பதுல அதிக
முக்கியத்துவம் காட்டி வர்றாங்க. இது என்ன பொறுத்த மட்டில் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஒரு யுத்த நேரத்துல ஒரு க்ளோஸ் காம்பேக்ட் சினாரியோல அதிகமாக இது போன்ற ஆயுதங்கள் தான் பயன்படுத்தப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.